எங்களுடைய ஜமாத் சார்பாக கடந்த 13 வருடங்களாக இந்த ரோஸ் மில்க் பூந்திப்பட்டினம் சித்திரை திருவிழா, மதுரை உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா நிகழ்ச்சி நடைபெறும். அன்று நிகழ்ச்சியில் ஒரு தினங்களாகிய பாவக்கா மண்டபம் வந்து செல்லும் பொழுது வழியில் பக்தர்களும் சாமியார்களும் பிள்ளைகளுக்கு விளாண்டு கொண்டு இருப்பவர்கள் வரும்பொழுது அந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். அவர்கள் களப்பாறுவதற்காக எங்களுடைய பள்ளிவாசல் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஜமாத்தாளர்கள் சார்பாகவும் இந்த சிறப்பான ஒரு தேநீர் விருந்தை ஏற்பாடு செய்து நாங்கள் அவர்களை மரியாதையுடன் அனுப்பி வைப்போம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருவிழா சித்திரை திருவிழாங்கும்போது பொதுவான திருவிழா. இது பல ஆண்டுகள் எங்களுக்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் பார்க்குறோம் இங்கிட்ட திருவிழா 15 நாள் திருவிழா நடக்குது. இந்த 4ஆம் நாள் பாவக்கா மண்டபத்துக்கு இந்த சாமி போவாங்க. அவங்க வர பக்தர்களுக்கு அவங்களுக்கு நம்ம ரோஸ் மில்க்கும் ஸ்வீட்டும் கொடுப்போம். கொடுத்து மக்கள் கலப்பாளர்களுக்கு எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான், சாதி மதங்கள்லாம் கிடையாது. எந்த ஒரு சாதி இல்லாமல் ஒரே ஒற்றுமையாக இருந்து மாமனாக மத்தானாக இருந்து எல்லாம் ஒரே வழியில் இருக்கணும். இந்தியாவிலே மத கலவரமே வரக்கூடாது. இறைவன் ஒருத்தன் தான், எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு ஆள் தான். அதுக்காக நம்மளாம் பாகுபடி நீ அவங்க இவங்க எல்லாம் யாரும் கிடையாது. எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான். அந்த தன்னம்பிக்கை என்னைக்கு வருதோ அன்னிலிருந்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக இந்த திருவிழா நாங்களும் அதில் பங்கேற்றுக்கிட்டு எல்லாமே எங்களுக்கு ஏன்னா பள்ளியாசல் வழியாக போறதுனால எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம்.